அத்தம்மா நான் போயிட்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருங்க. என்ன பெறத்தோடி வராது, என்ன போயிட்டு இப்போ ஓடி வந்துடுவேன். எங்க மெண்டலு காலையிலே துணியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு எங்க போற? அத்தம்மா ஒரே அழுக்கு துணி நிறைய கிடக்கல, அதான் சரி உங்களுக்கு ஏன் சிரமம் தான் சோப்படுவோமேனு ஆற்றி தூக்கிட்டு போகிறேன். அழுக்கு துணி சோப்பாட கொண்டு போறியா? நம்ம வீட்டுல தான் அழுக்கு துணியே கிடையாதுல. காலையில தானே நான் அலசிப்பட்டேன். என் பேர வெங்கிட்டு இருந்து உனக்கு அழுக்கு துணி வருது. வீட்டுல வேலை சொன்னா செய்ய மாட்டா. அழுக்கு துணி அலச போறலாம். இது ஏதுட்டி? அத்தைவட்டி அதான் நம்ம வீட்டில் அழுக்கு துணியே கிடையாதா, அதான் லட்சுமி அக்கா வீட்டில் போய் கொஞ்சம் கடை வாங்கிட்டு வந்தேன். அழுக்கு துணியே கடை வாங்கினியா? மெண்டலு கிறுக்கு மெண்டலை பிடிச்சி என் பையனுக்கு கட்டி வச்சிருக்கேன். பைத்தியத்தை பாரு. ஐயோ உனக்கு என்ன கேடா பிடிச்சிருக்கு? வீட்டுல வேலை சொன்னா செய்யறது கிடையாது. அடுத்த அழுக்கு துணி அள்ளிக்கிட்டு நீ எதுக்கு ஆத்தி போற? ஆமாம், சும்மா கெட்டதே கிளவின்னு விடவா செய்யும். அத்தை ஏன் இப்படி கோபப்பட்டு இருக்கிய? எந்த வேலையாக இருந்தாலும் ஏதோ ஒரு வேலை செய்தோம்ல, போய் அலசி போட்டு வாரேன். என்னத்துக்கு சும்மா எங்கே இருந்துக்கிட்டு கைகாலெலாம் ஒரு மாதிரி வலிக்கி, நான் போய் அலசி போட்டு வாரேன். சும்மா இருக்கியா? வீட்டுல வேலை சொன்னா செய்யாட்டி. காலையில என்ன சொன்னேன்? கொஞ்சம் வீட்டெல்லாம் ஒதுக்கி பெருக்கி பழசெல்லாம் அள்ளி போட்டு கொஞ்சம் தீ வைன்னு சொன்னேன்ல. நீ கேட்டியா? அது செஞ்சியாட்டி முதல்ல? அத்தம்மா நானும் வீடு முழுக்க சுற்றி சுற்றி பார்த்துட்டேன். வீடே பழசாத்தான் இருக்கு, நீங்களும் ரொம்ப பழசாத்தான் இருக்கீங்க. அப்படியே கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கிடுங்க, நான் வெளியே போய் தீயை படுத்தி விட்டுறேன். என்ன என்னது கதவை சாத்திட்டு உள்ள உட்காருக்க தீயை படுத்து விடுவியா? எம்மா கிறுக்கி, போய் தொலை. எங்கன்னாலும் போய் தொலை. நீ சாயங்காலம் ஆகுமா வீடு வந்து சேரதுக்கு? இந்த ஆவாத சிறி கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே ஊர் சுத்த போவா. ஏத்தே பள்ளியோடம்லாம் லீவ் விட்டாவளத்து இப்போயாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்ட்டு எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டே இருக்கியே, ஏதாவது சொல்லலைன்னா உங்களுக்கு உறக்கம் வராது. பள்ளியோட லீவ் விட்டாவளா? ஏன் இத்தனை நாள் நீ என்ன ரொம்ப பிஸியாக இருந்தா? எத்தனை பிள்ளைகளுக்கு சோறு கட்டி அப்படியே பள்ளியோட அனுப்பி விட்டா? இன்னைக்கு நீ இதாக இருக்கிறதுக்கு எப்போவுமே சும்மா தானே சுற்றிட்டு தெரிய கழுத பெறவெண்ணா. சரி கோவப்பட்டு இப்படியே திட்டிட்டு இருங்க, நான் போய் சோப்பட்டு சீக்கிரம் வந்துடுறேன். திட்டினா கூட ரோசா வர மாட்டேங்குது இருக்குக்கு. வீட்டில் ஒரு வேலை சொன்னால் செய்யறதுக்கு ஆக மாட்டேங்கி. அங்கே வலிக்கு இங்கே வலிக்குன்னு அப்படியே மலைப்பிட்டு தெரியவா. வெளியில் ஓடுறதுன்னா கால் ரெண்டு சக்கரை நம்ம கட்டி விட்டுருக்கு. ஒரு ராக்கெட்டாக பறந்து ஓடிடியா. நம்ம உத்தன நாள் ஊரில் கிடந்து விவசாயம் பார்த்துட்டு வயசான காலத்தில் ஓய்வெடுக்கலாம் இவள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் பாடா படியேன். அந்த சோறு ஆக்கித்தாங்க இந்த சோறு ஆக்கித்தாங்க. வீட்டு வேலை பார்க்கறது கிடையாது. பாத்திரம் கழுவி துணிமணி சோப்பாட்டு வீட்டை சுத்தம் பண்ணி பாடா பட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு பேசாமல் அங்கே ஊர்லேயே கிடந்திருக்கலாம். ஒத்தையில எனக்காவது பொங்கி சாப்பிட்டுட்டு நான் பேசாமல் இருந்திருப்பேன். இவள்கிட்ட ஓய்வெடுக்க வந்து இன்னும் நான் வேலைக்கறியெல்லாம் மாறிட்டு இருக்கேன். ஏக்கு எவ்வளோதான் தண்ணி இருந்தாலும் எனக்கு இடுப்புக்கு மேலே நனைய மாட்டேங்க, மேலே மிதந்து தான் கிடக்கேன். அம்மா உனக்கு இருக்கு ஒசரத்துக்கு. நடுக்கடல்லே கொண்டு வீசினால் நீ காலை மட்டும்தான் நிலையும். நெட்ட வலி கொஞ்சம் நெஞ்சமாக வளர்ந்துருக்க. பாதி பண அவசரத்துக்குள்ள நிற்க. ஏட்டி ஒத்த ரோசைய வளர்ச்சியை பார்த்து கண்ணு வைக்காதம்ட்டி. ஏன் வீட்டிலலாம் நீங்கள் என்ன ஒன்றும் செய்யாமையே கிடந்தீங்க? தண்ணிக்குள்ளே என்னமோ பார்க்காத மாதிரி கிடந்து ஆட்டாட்டுன்னு ஆட்டிட்டடா கழுவ கையங்காலையும் அடங்கி தான் குளிங்கலம்ட்டி. வீட்டு இப்படிலாம் செஞ்சாதான் உடம்புக்கு நல்லது. நல்ல கையை காலை அசைச்செல்லாம் ஓடினாதான் உடம்புக்கு நல்லது. ஆமாட்டி இவ்வளோ நாளாக வீட்டில் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்து இருந்து கைகாலெலாம் ஒரே வலிக்கு. தண்ணியை பார்த்தோன்னே நீச்சல் அடிக்க தோணுதும்ட்டி. தண்ணிக்கு வந்தோடனே ஞான உதவி வருதோ? போட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டிட கழுவு. மேலே எல்லாம் தண்ணி தெளிக்கும்ட்டி, சும்மா விளையாடுங்க. எம்மா இழிச்சக்குட்டி புஷ்பாக்கா நீங்களும் வர வேண்டியதானே? நீங்கள் ஏம்மா போய் ஓரமாக இருக்கிய? துணி அந்தாலும் போட்டு வாங்க, கொஞ்ச நேரம் குளிப்போம். இங்கே தான் யாரும் கிடையாதுல்ல, பெறவென்ன. ஏட்டி நீங்கள் குளிங்க. தண்ணின்னா எனக்கு பயன் உனக்கு தெரியும். இல்லாட்டி பெறவென்ன என்ன கூப்பிடுத? நான் ஓரமாக நின்று குளிச்சுக்கிடுதேன்ட்டி. துணிக்கெல்லாம் சோப்பாட்டு முடிச்சுட்டு அப்புறம் குளிச்சுக்கிடுவேன். நீங்கள் குளிங்க. எனக்கெல்லாம் நீச்சல் தெரியாதுன்ட்டு நெட்டவழி அடிச்சுட்டு போனால் பிறகு நீங்கள் தான் பாடாப்படணும். நான் இங்கே ஓரத்துலேயே நானும் புஷ்பாவும் அப்புறம் துணியெல்லாம் சோப்பாட்டு குளிச்சுக்கிடுதான். நீங்கள் குளிங்க. ஏக்கா என்ன ரெண்டு வீட்லேயும் அழுகு துணி கூட ஒரே மாதிரி இருக்கு. சே என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு பாரு, அழுகு துணி கூட ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஏக்கா ஒரு வாரமாக எங்கள் வீட்டு மாட்டை குளிப்பாட்டுன்னு நினச்சிட்டே இருந்தேங்க்கா. ஆற்றுல தண்ணி கொஞ்சம் வத்தி கிடஞ்சி பற்றியில் அதனால தான் கூட்டவே இல்லை. இப்போ நல்லா தண்ணி வருதுல்லக்கா. நாளைக்கு சாயங்காலம் எங்கள் வீட்டு அறையை கூட மாட்டை கூட்டு வந்து குளிப்பாட்டி கொண்டு போகணுங்க்கா. அழுக்காக கிடக்கு. ஒரு சாணி போட்டு மேலெல்லாம் ராவி வச்சிருக்கு. இந்த கொசு கடிக்கன்னு இந்த வாழை போட்டு அப்படி இப்படி ஆட்டுதான் மேலெல்லாம் சாணி ஆக்கி வச்சிருக்கா. கொண்டு வந்து நாளைக்கு இந்த தண்ணியில் முக்கி குளிக்கணும். எம்மா இழிச்ச குட்டி, நாங்கள் குளிக்க தண்ணியில் மாட்டை குளிப்பாட்டுதேங்கிறிய? உங்கள் மாட்டை குளிப்பாட்ட வேற இடமே கிடையாதா? ஏன் மாட்டை குளிப்பாட்டின தண்ணியில் நீ குளிக்க மாட்டியோ? ஏன் மாட்டை குளிப்பாட்டின தண்ணியில் நீ எல்லாம் குளிக்கணும்னு கொடுத்து வச்சிருக்கேன் நெட்டவழி. ஆனால் நீ குளிச்ச தண்ணியில் அது குளிக்கிறதுக்கு என்ன பாவம் பண்ணிச்சோ? நீ குளிச்சக்கப்புறம் அது வந்து குளிக்கணும்னு இருக்கு. இழிச்ச குட்டி போதும் போது நிப்பாட்டுங்க, ஒரு மாதிரி ஓவர போதிய. இப்போ இந்த வெயிலுக்கு அதுக்கு இந்த தண்ணியில் கிடந்து ஆடுறது என்ன சுகமாக இருக்குது தெரியுமா? தண்ணி அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருக்குக்கா, ஃப்ரிட்ஜு தண்ணி மாதிரி.
நல்லாத்தான் இருக்கும் நல்லாத்தான் இருக்கும். திடுதிப்பு இப்படி தண்ணியில் விழுந்து குளிக்காதீடி, சளி எதுவும் பிடிச்சிட போது பார்த்து. ஏட்டி புஷ்பா, சோறு குழம்பு என்ன வச்சே? சாப்பிடலாம் செஞ்சு வச்சுட்டாட்டி வந்தேன். மீன்கறி வச்சேங்கா, மீன்காரம் வந்தாம்ல, மீன்கறி வச்சுட்டு கொஞ்சம் கூட்டு தாங்க வச்சேன். சோத்தை வடிச்சிட்டு இந்த பிள்ளைகளுக்கு சோத்தை போட்டு தான் வந்தேன். இந்த பிள்ளைகளை சமாளிச்சுட்டு வாரக்குள்ள ஒரு பாடாக இருக்கு. நானும் வரேன் பெறத்தோடி நிற்கிது. அதுகளெல்லாம் கொண்டு வந்தால் நம்மளால் பாதுகாத்துட்டு அலைய முடியாது. அங்கிட்டு இங்கிட்டு வாடு வழுவு. அதுக்கு தான் அக்கா பயந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன். துணிக்கு மட்டும் தான் சோப்பட போகிறேன். நான்லாம் குளிக்க மாட்டேன், அங்கே தண்ணி சரி கிடையாதுன்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். எக்கு நீங்களாவது பச்சை பிள்ளையில சொல்லி விட்டுட்டு வரக்கு பயப்படுதியே. நான் எங்கள் வீட்டில் ஒரு கிளடு அடக்க பற்றியில அதை சொல்லி சமாளிச்சுட்டு வரக்கு என்ன பாடாக இருக்குது தெரியுமாக்கா. ஒரு பக்கம் விட மாட்டேங்கிக்கா. எங்கேயாவது கிளம்பிட்டாலே எங்கே போகிற, ஏது போகிற, எதுக்கு போகிற, எப்போ வருவேன்னு 1008 கேள்வி கேட்கு. அதை கழட்டி விட்டுட்டு வாரக்குள்ளே எனக்கு ஒரு படியாக வருது. காலையில் ஆற்றுக்கு போகலான்னு கிளம்பி நிற்கேன். ஏட்டி வீட்டில் வேலை சொன்னோடனே அது செய்யாமல் ஆற்றுக்கா போகிறேன்னு நீ ஏசுதுக்கா. வீட்டில் காலையில் சொல்லிச்சு பழைய பொருள்லாம் அள்ளி போட்டு எரிக்க சொல்லிச்சு. அதான் சொன்னேன், வீடே பழசாக இருக்குது, நீங்களும் பழசாக இருக்கீங்க, கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காருங்க, அப்படியே தீய வச்சு கொளுத்துதேன்னு. அதுக்கு அந்த ஏசுதுக்கா. வீட்டோட கொடுத்துவேன் சொன்னியா? ஏட்டி நீ செஞ்சாலும் செய்வா, கிறுக்கு பிடிச்சாவா? உன்னை ஏசாமல் என்ன செய்வாவ? ஆமாம், சொல்ல தாங்க முடிய மாட்டேங்கிக்கா. ஒரு பக்கம் விட மாட்டேங்கி. நேற்று நம்ம அங்கே அந்த வயலுக்கு போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்ல, ஊருக்குள்ளே என்ன காணமேன்னு விரட்டி தேடி எல்லாத்தையும் திட்டிட்டு அடைஞ்சிருக்கா. நம்ம அந்த செவிட்டு கிளவி இருக்குல்ல, அந்த செவிட்டு கிளவிட்ட போய் ஏன் மருமக மூதேவி எங்கே போனாலும் விளங்காம போனவா அப்படி இப்படின்னு திட்டிருக்கா. அந்த கிளவி என்ன பார்த்தோன்னே சொல்லி கொடுத்துச்சு. நம்ம என்னத்துக்கு இதை போய் கேட்டுக்கிட்டு நமக்கு என்ன ரோசமா? நான் அதெல்லாம் மைண்டே பண்ணிக்கலக்கா. நான் பாட்டுக்கு போயிட்டேன். சரி, நெட்டவழி மாதிரி இருந்துக்கிடன்னு ஒரு பிரச்சனையும் ஒரு கவலை எதுவும் வராது. யார் என்ன சொன்னாலும் பெருசாக எடுத்துக்கிட மாட்டா பற்றில, அப்படியே இருக்கா. ஆமாம், இதெல்லாம் ஒரு பொழப்பு. ருவாசம் இல்லை, கோவிலில் ஒன்று இப்படி சுற்றிட்டு கிடக்கா. ருவாசப்பட்டு என்னம்மா செய்ய போகிறோம்? இப்போ சண்டை போட்டு என்ன செய்ய போகிறோம்? அந்த கிழவி என்ன திருந்திரவா போகுது, இல்லை என்ன திட்டுறது நிப்பாட்டிட போதா? வாங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம். அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட்ட கிடையாது. எட்டி பார்த்துட்டு நீங்கள் நீந்தி இந்தியா விட்டு தாண்டிடாம பார்த்து நீந்துங்க. நல்லா இருக்குட்டி நெட்டவழி, குழு குழுன்னு கிடக்கு. இந்த வெயிலுக்கு அதுக்கு என்ன சுகமாக இருக்குது தெரியுமா? தண்ணிக்குள்ளே கிடந்து விளாடுறது. சே, அழகா முக்காட்டுக்கறி வந்திருக்கலாம். அவைய வீட்டு அறையிலும் பயந்துட்டு ஒரு பக்கம் வர மாட்டேங்க. காலையில் எவ்வளோ நேரம் போய் கூப்பிட்டேன் தெரியுமாட்டி? இப்போ வரேங்கான்ட்டு. ஆனால் அவங்க வீட்டு அறை பயந்துட்டு வெளியவே வர மாட்டேங்க. அந்த ஆளை நான் விட்டுட்டு வந்துட்டு என்ன செய்தான்னு தெரியல. பிறகு தேடினாலா என்ன செய்தானோ ஒன்றும் புரிய மாட்டேங்க. சரி, எங்கள் நெட்ட மாமாலாம் அதில் ஒன்றும் சொல்ல மாட்டா. விட்டி நீ பாட்டு போயிட்டு வா வச்சுட்டு வான்னு தான் சொல்லுவாவா. வீட்டுக்குள்ளேயே இருக்காத, மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகும், எல்லார்ட்டையும் போய் பேசி எடுத்து இரு, அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாவ. எங்கள் வீட்டு அறிவியெல்லாம் அப்படி சொல்லவே மாட்டாவ போவாதுன்னு. எங்கேனாலும் போவான்னு தான் சொல்லுவார். அது அப்படி யோசிக்கக்கூடாது நெட்டவள்ளி. ஒன்று வீட்டில் வச்சு யார் சமாளிக்கிறது? ஒன்றும் சேர தாங்க முடியாமல் எங்கேயாவது ஓடட்டும்னு உங்கள் வீட்டுக்காரையும் பற்றி விட்டுறான். வேற என்ன? பாபு வீட்டில் வச்சு ஒன்றும் சமாளிக்க முடியாமல் எங்கிட்டாவது ஓடட்டுமேன்னு பற்றி விட்டுறான். இளிச்சக்குட்டி போதும்போது நிப்பாட்டுங்க. கையில் வச்சுட்டு துணியவாது சோப்பாட்டு முடிங்கம்மா. நாங்கள் குளிச்சுட்டு வந்து ஈர துணியோடமெல்லாம் நிற்க முடியாது. நாங்கள் பாட்டு குளிச்சுட்டு கிடக்கோம். நீங்கள் ஒரு ஓரமாக சோப்படுங்க. பிறகு நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் சோப்பட்டின்னு எங்களுக்கு குளிர் விரைக்குமா, தாங்க முடியாது. சோப்பை படுங்க போவான். ஏட்டி வசந்தி, கொஞ்சம் உள்ள தள்ளி போய் குளி. கீழே கிடந்தீங்கன்னா நான் எப்படி சோப்பாட? நான் சோப்பட்டோம்னா இது நுரையெல்லாம் ஓ மேலே படும். டீ கொஞ்சம் தள்ளி போய் குளி. எக்க நீங்கள் ஒரு வாரமாக சோப்படுங்கக்கா. தெரிச்சா தெரிக்கட்டும், கழுவிக்கலாம். தண்ணிக்குள்ளே தானே கிடக்கும். அங்கிட்டலாம் தள்ளி போனால் ஒரு மாதிரி களிமண்ணா கிடக்குக்கா. இங்கே தான் நல்ல மணலாக கிடக்கு, குளிக்க நல்லா இருக்குது.